வணக்கம், வாழ்க வளமுடன். ஆதி கணபதி ஜோதிடம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக பிவி ஜெயகார்த்தி பேசுகிறார். வணக்கம் நேயர்களே. தற்போது மந்திரங்கள் என்ற தலைப்பில் நாம் இந்த நிகழ்ச்சியை காண இருக்கின்றோம். பொதுவாக ஒரு மனிதன் மந்திரங்கள் என்றால் என்ன என்பதை கண்டிப்பாக அறிந்து வைத்திருப்பான். ஏனெனில் மந்திரம் என்பது ஒரு சொல்லை நாம் மனனம் செய்தோ திரும்ப திரும்ப சொல்லும்பொழுது மந்திரமாக ஆகின்றன என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம் எண்ணங்களுக்கும் மந்திரத்திற்கும் கண்டிப்பாக தொடர்பு உண்டு. ஒரு மனிதன் ஒரு காரியத்தில் சாதனை செய்ய வேண்டுமென்றால் மன ஒடுக்கம், மன ஒருமைப்பாடு மிகவும் அவசியம் என்று சொல்கிறார்கள். அந்த மன ஒருமைப்பாட்டிற்கு முத்திரைகள், யோகா போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதில் இந்த மந்திரங்கள் அடக்கம். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு மூல மந்திரங்கள் உண்டு என்பது இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதி. நாம் இந்துக்களில் மந்திரங்கள் என்பது இந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து ஒரு மனிதனுக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடியது. அந்த மந்திரம் ஒருவர் ஜனன ஜாதகத்தில் மிக மோசமான தசாபுத்திகள் மற்றும் அதோட அமைப்புகள் நடைமுறையில் ஒருத்தரை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர் சில மந்திரங்களை சொல்லும்போது ஜாதகத்தின் மோசமான பலன்களை மாற்றி நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விதியாகும். எனவே மந்திரங்களை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கி பேசுகின்றேன். வாருங்கள், மந்திரங்கள் என்ற நிகழ்ச்சி போவதற்கு முன் என்னுடைய ஆதி கணபதி ஜோதிடம் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர் செய்து கொள்ளுங்கள். என்னுடைய தொலைபேசி கைபேசியோட எண் 63 85 12 28 55 என்ற இந்த நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த விதமான சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். ஜாதகம் தெளிவாக பார்க்க வேண்டுமென்றால் யூடியூப் சேனலில் உள்ள ஆதி கணபதி ஜோதிடம் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஜனன காலத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி சந்தேக விளக்கம் பெறலாம். ஒரு ஜாதகத்திற்கு 300 ரூபாய் மட்டுமே. வாருங்கள், மந்திரங்களை பற்றி காண்போம். ஒரு மனிதன் மந்திரத்தின் மூலமாக கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் சாதிக்கலாம் என்பது சொல்லப்பட்ட உண்மை. தொல்காப்பியர் கூட மந்திரத்தின் சிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறார். மேலும் திருவள்ளுவர் என்பவர் கூட மந்திரத்தின் சக்தியை தன்னுடைய குரலில் சொல்லியுள்ளார். நிறைமாந்தர் நிறைமாந்தர்னா நம் முன்னோர்கள் சொல்லப்பட்ட மறைமொழி காட்டிவிடும் என்று ஒரு திருக்குறளில் வருகின்றது. மறைமொழி என்றால் மந்திரம். அதாவது நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் மற்றும் குல தெய்வங்களை நாம் அன்றாடம் வணங்கி வரும் பொழுது ஞாயிறு, திங்கள், செவ்வாய் என்ற கோள்களின் பேரின் அடிப்படையில் வாரம் என்ற கிழமை தொகுக்கப்பட்டு பேசப்பட்டு வருகின்றது. ஞாயிறு என்றால் சூரியனை சொல்லக்கூடியது. எனவே ஞாயிற்றுக்கிழமை ஒரு மனிதன் சூரியனிற்குரிய காயத்ரி மந்திரம், சூரியன் முக்கிய சுலோகம் மற்றும் வியாச பகவான் அருளிய ஜபா குஸ்ம சங்காசம் காஜிபிய மகாத்திரம் தமோரியம் சர்வ பாவக்னம் பிரணதோஸ்மி திவாகரம். இது சூரியனுடைய 4 வரி சுலோகம். இந்த சுலோகத்தையோ சூரியனின் காயத்ரி ஓம் தத் புருஷாய ஓம் பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத் மறும் சூரியன் காயத்ரி சொல்லுகின்றேன். ஓம் ஆதித்யாய நமகே அப்படின்னு சொல்லி ஓம் தத் புருஷாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா மறுபடியும் சொல்லுகின்றேன். ஓம் தத் புருஷாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா. அது சூரியனுடைய காயத்ரி. அது மட்டும் இல்லாமல் அகத்திய பகவான் ராமபிரானிற்கு அருளிய ஸ்ரீ ஆதித்ய கிருதயம் என்ற ஒரு சோஸ்திரம் இருக்கின்றது. அதை 11 தரம் பாராயணம் செய்து வந்தால் கண்டிப்பாக அவன் கோள்கள்னு அவருடைய தாக்கத்தை வெற்றியடையலாம் என்பது நடைமுறை உண்மை. ஏனெனில் கோள்கள் அனைத்தும் சூரியனின் ஒளிவட்ட பாதையில் தான் சுற்றி வருகின்றன. சூரியன் இல்லாமல் கோள்கள் இல்லை என்ற முக்கியமான அமைப்பு அனைவருக்கும் தெரிந்ததே. சூரிய ஒளியின் மூலமாக தான் பல ஜீவராசிகள் பூமியில் வசிக்கின்றன. சூரியனுடைய அந்த கதிராற்றல் பிராணவாயுவை வெளியிடக்கூடிய சக்தி சூரியனிற்கு உள்ளது. எனவே ஒரு மனிதனின் இருதயம் மற்றும் பிராணவாயுவை பற்றி சொல்லக்கூடியது சூரியன். எனவே சூரியனை ஞாயிற்றுக்கிழமை வழிபடுவது, சூரியனிற்கு அதிதேவதையான சிவனை ஞாயிற்றுக்கிழமையில் வணங்குவது அந்த சூரிய தோஷத்தை கண்டிப்பாக நீக்கும். சூரியன் என்பவர் பிதிர்காரகன், தந்தையை சொல்லக்கூடிய முக்கியமான கோள். அடுத்து திங்கட்கிழமை என்பது சந்திரன். சந்திரன் பார்வதி தேவியை குறிக்கக்கூடிய கோள். சந்திரன் மாதுருக்காரகன், அதாவது தாயாரை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான கோள். காலபுருஷ ராசி மேஷத்திற்கு 4ஆம் இடம் கடகம். கடகம் சந்திரன் வீடு. 4ஆம் இடம் தாயாரை சொல்லக்கூடிய இடம்.
அதோட அதிபதி சந்திரன் இயற்கையாக வருவதால் சந்திரனை மாதுருக்கோள் தாயார் சொல்லக்கூடிய என்று வைத்திருக்கிறார்கள். திங்கட்கிழமை தோறும் சிவ வழிபாடு செய்வது. வளர்பிறை சந்திரன் 3ஆம் பிறையை சிவன் தன்னுடைய முடியில் வைத்துள்ளார். பித்தா பிறைசூடி அருளாளா என்று தன்னுடைய தேவார பதியத்தில் சுந்தரர் பாடியிருப்பது அனைவரும் அறிந்தது. எனவே திங்கட்கிழமை தோறும் திங்களிற்குரிய சந்திரனுக்குரிய காயத்ரியான ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரச்சோதயாத் என்ற அந்த சுலோகத்தையும் ததி சங்க துசாராபம் சிரோதானவசம் சமாமி சம்பூர் மகுட பூசணம் என்ற இந்த 4 வரி சந்திரனின் சுலோகம் வியாசபவன் அருளியது. இதையும் விடாமல் சொல்லி வருவது சந்திரனுடைய அந்த தோஷத்தை நீக்கி நற்பரங்களை கொடுக்கும். மேலும் 60 சஷ்டியர்த்த பூர்த்தி திருக்கடையூரில் 60 வயது நிறைந்தவர்கள் செய்வது உங்களுக்கு மயிலாடுதுறை அருகில் உள்ள திருக்கடையூரில் சென்று செய்வது அனைவரும் அறிந்ததே. அந்த திருக்கடையூர் அபிராமி பட்டர் அபிராமி அண்ணின் மீது பாடிய அபிராமி அந்தாதி அந்த 100 பாடல்கள் அதை திங்கள்தோறும் ஒருவர் பாராயணம் செய்து வந்தால் சந்திரனின் ஆதிக்கம் பெற்று சந்திரனால் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கி நற்பலங்களை காண்பார். சந்திரனிற்கு இரு அமைப்பு உண்டு, தேய்பிறை மற்றும் வளர்பிறை. தேய்பிறை சந்திரன் வளர்பிறை சந்திரன் இந்த அடிப்படையில் இந்த பூமியில் ஒவ்வொரு ஜீவராசிகளும் சந்திரனின் ஆதிக்கத்தின் பிரகாரம் மனநிலையில் ஒவ்வொரு ஜீவராசியும் இயங்குகின்றன. ஒரு மனிதனுடைய மனநிலை பற்றி குறிக்கக்கூடிய முக்கியமான கோள் சந்திரனாகும். சந்திரன் தாய்கோள், பூமியின் துணைக்கோள். எனவே சந்திரனை தினம் சந்திரகோள் வணங்கி சந்திரனிற்கு அதிதேவதையான பார்வதி தேவி சிவபார்வதி வணங்கி வந்தால் சந்திரனுடைய தோஷங்கள் நீங்க நற்பலன்கள் கூடும். சந்திரனுக்குரிய ஸ்தலமாக திருப்பதி வெங்கடாஜலபதி திருப்பதியை சொல்லியிருக்கிறார்கள். பெருமாளையும் வணங்கி வந்தால் கண்டிப்பாக சந்திர தோஷங்கள் நீங்கும். அடுத்து மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய். திங்களுக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை வைத்துள்ளார்கள். செவ்வாய் பகவான் முருகனை குறிக்கக்கூடிய முக்கியமான கோள். எனவே செவ்வாய்க்கிழமையில் அவசியமாக செவ்வாய்க்குரிய மந்திரமான ஓம் தத் புருஷாய வித்மகே ஓம் தத் புருஷாய் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமகி தன்னோ பிரச்சோதயாத் என்று செவ்வாயின் மந்திரமான முக்கியமாக சொல்லுவதும் செவ்வாய்க்குரிய அந்த 4 வரி சுலோகமான வியாச பகவான் அருளிய மந்திரத்தையும் சொல்லி வருவது செவ்வாய்க்குரிய அந்த தோஷத்தை நீக்கும். மேலும் செவ்வாய்க்கு தானியம் துவரை சொல்லியிருக்கிறார்கள். துவரையினால் செய்த உணவு முறையை செவ்வாய்க்கிழமை என்று முருகனிற்கு படைத்து முருகனுடைய கந்தசஷ்டி கவசம் மற்றும் பாம்பன் குமரகுருதாஸ் சுவாமி இயற்றிய சண்முக கவசம் இவற்றை பாராயணம் செய்து வரும் செவ்வாயின் தோஷங்களை நீக்கி நற்பலன்களை கொடுக்கும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் மிகவும் அவசியமாக இடம்பெறுகின்றார். செவ்வாய் தோஷமாக சில ஜாதகங்கள் இடம்பெற்று அதோடைய பாதிப்பை ஏற்படுத்துவது ஜாதகராரிய நீங்கள் நடைமுறையில் அறிந்தது. எனவே செவ்வாய்க்குரிய மந்திரமான ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயா இது செவ்வாயின் காயத்ரி. மறுபடியும் சொல்கின்றேன். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயா. பௌமன், மங்களன், அங்காரகன், குஜன், சேய் இதெல்லாம் செவ்வாய் பகவானுடைய பெயர்களாகும். எனவே செவ்வாய் தோறும் இந்த மந்திரத்தை சொல்லி வருவதும் வியாச பகவானின் 4 வரி சுலோகத்தை சொல்வதும் மிகவும் நற்பலன்களை பெற்றுத்தரும். அடுத்து செவ்வாய்க்கு அடுத்து வரக்கூடிய புத பகவானை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். புத பகவான் என்பவர் பாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற 6 கோள்களின் கிழமைகளுக்கு நடுநிலைமை வைக்கக்கூடிய கிழமையாக புதனின் கிழமை உள்ளது. புதன் மகாவிஷ்ணுவை குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான கோளாகும். எனவே புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவின் காயத்ரியான ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் என்ற இந்த காயத்ரியையும் அயக்ரீவர் சுலோகமான ஞானாரந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படியாக்கிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவ உபாஸ்மகே என்ற இந்த சுலோகத்தையும் புதன்தோறும் பாராயணம் செய்து வந்தால் கண்டிப்பாக புத பகவானின் கெடுபலன்கள் நீங்கி நற்பலன்கள் நிச்சயமாக நடக்கும். வாய்ப்பு கிடைப்பவர்கள் புதனின் ஸ்தலமான திருவெண்காடு அல்லது மதுரை பக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புதனிற்காக சொல்லப்பட்ட ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் சென்று வழிபாடு செய்து வந்தால் புதனின் நற்பலன்களை கண்டிப்பாக ஜாதகர் பெறலாம். ஒரு ஜாதகத்தில் புதனின் நிலைமையை கொண்டுதான் மாமனின் நிலையை சொல்லக்கூடியதாகும். மாமனுக்கு
மாதுளகாரன் என்ற ஒரு பெயர் வந்து புதனிற்கு உண்டு. அத்துடன் புதனிற்கு வித்யாகாரகன். வித்யா என்றால் கல்வி மற்றும் வித்யை, சிறப்பான புத்தி கூர்மை, அறிவு, இதெல்லாம் சொல்லக்கூடியது புத பகவான். எனவே புத பகவான் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால்தான் அந்த ஜாதகர் கூர்மையான புத்தி, நல்ல கல்வி அறிவு, பாண்டித்யம் பெற்று ஒரு சிறப்பான நிலைக்கு வருவார் என்பது நடைமுறை விதி. எனவே புதனை குறிக்கக்கூடிய அதிதேவதையான மகாவிஷ்ணுவையும் அயக்கிரிவரையும் விடாமல் வணங்கி வருவதுடன் சகலகலா வள்ளி மாலை என்று குமரகுருபர் இயற்றிய அந்த 10 பாடல்களையும் புதன்கிழமை தோறும் பாராயணம் செய்து வந்தால் கண்டிப்பாக ஒருத்தர் கல்வியில் பாண்டித்யம் பெறலாம். சபையில் பேசக்கூடிய ஒரு நெஞ்சமான பேச்சும் துணிவும் நல்ல புத்தி சாதுரியமும் புத பகவானால் கிடைக்கும். எனவே புதனின் அருளை பெற கண்டிப்பாக புதன்கிழமை அன்று பச்சை பயிரினால் செய்ததை உணவாகவோ அதில் ஏதோ ஒரு முறையிலேயோ இறைவனுக்கு படைத்து புதனின் காயத்ரியான ஓம் கஜத்வஜாய வித்மகே சுககஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத் என்ற இந்த காயத்ரியையும் பிரியங்கு கல்யாச்சாமம் ருபேனா பிரதிமம் புதம் சௌமியம் சௌமிய குணோபிதம் தம்புதம் பிரணமாம் யகம் என்ற அந்த வியாசபவன் 4 வரி சுலோகத்தையும் விடாமல் புதன்கிழமை தோறும் சொல்லி வாருங்கள். புதனின் அருளை பெறலாம். அடுத்து குரு பகவான் என்ற பிரகஸ்பதி மிக முக்கியமான கோள். அந்த வியாழக்கிழமை அன்று குரு பகவானின் நாளான வியாழக்கிழமையில் பிரகஸ்பதிக்கான சுலோகம் தேவானாம் சரிசனாம் சகுரும் காஞ்சன சந்நிபம் புக்தி பூதம் திருலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதி என்ற இந்த 4 வரி வியாச பகவான் அள்ளியது. இதையும் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே குருணிகஸ்தாய தீமகி தன்னு குரு பிரச்சோதயாத் என்ற குருவோட காயத்ரியும் வியாழக்கிழமை தோறும் சொல்வதுடன் வியாழக்கிழமை அன்று தட்சணாமூர்த்தி வழிபாடும் ஸ்ரீ ராகவேந்திரர் வழிபாடும் சிவனின் மிக மிக நற்பலன்களை தரும். அத்துடன் திருமாலின் வாகனமான கருட பகவான் வழிபாடு மிக சிறப்பான பலனை பெற்றுத்தரும். சுவாதி என்பது துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம். வியாழக்கிழமை வரக்கூடிய சுவாதி மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிற அந்த சுவாதி நட்சத்திரங்கிறது மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் சொல்லக்கூடியது. அத்துடன் நரசிம்ம பகவானின் நட்சத்திரமாகவும் சுவாதி சொல்லப்படுகிறது. அந்த சுவாதியும் கருடனிற்கு முக்கியமான நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது. வியாழக்கிழமை வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் மிக விசேஷமான நட்சத்திரம். அந்த வியாழக்கிழமை அன்று கருட பகவானின் காயத்ரியான ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ணபஜாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத் என்ற அந்த சுலோகத்தையும் குரு பகவானின் சுலோகம் மறுபடியும் சொல்கிறேன். தேவானாம் சிறிசனாம் சகுரும் காஞ்சன சந்நிபம் புக்தி பூதம் திருலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதியும் ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே குருநிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் இவற்றை வியாழந்தோறும் தவறாமல் சொல்லி தட்சிணாமூர்த்திக்கு முல்லை மலர் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவர் பாதத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் வைத்து வழிபாடு செய்து அதை உங்களுடைய வீட்டில் உள்ள கல்லாப்பட்டியிலோ அல்லது வியாபார ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய கல்லாவிலோ வைத்து மறுவாரம் வியாழக்கிழமையில் ஏற்கனவே உள்ள எலுமிச்சம்பழத்தை ஓடும் தண்ணியிலோ கிணற்றிலோ போட்டு மறுபடியும் புதியதை வைத்து செய்யும்போது 1 வருடம் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வியாபாரம் செழித்தோங்கும், நன்றாக இருக்கும், பொருளாதார தட்டுப்பாடு வராது. இது நடைமுறை உண்மை. நேயர்களை இதை கடைபிடித்து வாருங்கள். குரு பகவானின் அனுக்கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அடுத்து வியாழக்கிழமைக்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் என்று சொல்வார்கள். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நன்ற இடத்தில் இருக்கும்பொழுது அவன் ஆணாக இருந்தால் மனைவி மூலமான நற்பலன்களையும், இளம் வயதில் இருப்பவர்கள் ஆணாக இருந்தால் தான் காதலிக்கக்கூடிய காதலின் மூலமாக சக இணை மூலமாக நன்மைகள் நற்பலன்களை கண்டிப்பாக காண்பார்கள். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தினால் நல்ல இடத்தில் அமர வேண்டும். எனவே சுக்கிரன் அருளை பெற வெள்ளிதோறும் மகாலட்சுமியின் மூல மந்திரத்தை சொல்லுவதுடன் மகாலட்சுமியின் சுலோகமான ஓம் ஸ்ரீம் கிரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரச்சீத ஸ்ரீம் கிரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக என்ற அந்த மந்திரத்தை 11 தரம் வெள்ளிந்தோறும் சொல்லி வருவது மிக மிகவும் நற்பலனை தரும். ஆதி சங்கரத் பகவத்பாதை இயற்றிய கனகதாரா ஸ்தோத்திரம் அங்கம் கரை புலக பூசரம் மா சிறந்தி பிருங்காங்கனவே என்று ஆரம்பிக்கும் அந்த கனகதாரா சுலோகத்தை 3 தரம் வெள்ளிதோறும் சொல்லி வரும் மிக மிக நற்பலன்களை பொருளாதார ரீதியாக சுக்கிர அருளை பெற்றுத்தரும் என்பது உண்மை. சுக்கிரனின் 4 வரி சுலோகம் ஹிமகுந்த மிருணாலவம் தைத்தியானாம் பரமாம்கரும் சர்வம் சாஸ்திரம் பரம பக்தாராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 வரி வியாச சுலோகத்தையும் சுக்கிர காயத்ரியான ஓம் தத் புருஷாய வித்மகே தனுர்கஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத் என்ற இந்த சுக்கிர காயத்ரியும் சொல்வது வெள்ளிக்கிழமை மிக சிறப்பான பலனை பெற்றுத்தரும். சுக்கிர பகவானின் தானியமான மொச்சை வெள்ளை மொச்சையை
உணவு முறையில் ஏதாவது முறையில் பயன்படுத்தி சுக்கிரனை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமி அருளை கண்டிப்பாக பெற்று தரும். நேயர்களே, கிமகுந்த மிருணாலவம் தைத்தியானம் பிரமம் சர்வசாஸ்திர பிரவக்தானாம் பார்க்கவம் பிரணமாம்யகம் என்பது அந்த 4 வரி வியாச பகவான் சுக்கிர பகவானால் சொல்லப்பட்ட சுலோகமாகும். பார்க்கவன் என்றால் சுக்கிரன் என்று பெயர். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் அடிப்படையில் பிருகுமங்கல யோகமாக ஒரு ஜாதகத்தில் சொல்லுவார்கள். சுக்கிரனும் புதனும் சேர்ந்தால் கலைத்துறையில் வந்த ஜாதகர் பிரகாசிப்பார். ஆனால் இந்த ஜாதகத்தில் சுக்கிரனோ புதனோ சேர்ந்து ஏதாவது ஒருக்கள் ஆட்சி உச்சமாக இருக்க வேண்டும். இது நடைமுறை விதி. அடுத்து வெள்ளிக்கிழமை எடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான ஸ்திர வாரம் என்று சொல்லுவார். அதுதான் சனிக்கிழமை. சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுத்திருந்தால் அவருக்கு ஆயுள் நன்றாக இருக்கும். அவர் செல்லக்கூடிய பாதை தெளிவாக இருக்கும். எந்த முடிவும் தெளிவாக எடுத்து தெளிவான ஒரு வாழ்க்கை பாதையை அவர் கடந்து செல்வார் என்பது நடைமுறை உண்மை. காலபுருஷ ராசி மேஷத்திலிருந்து மகரம் கும்பம் என்ற இந்த 2 ராசிக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான கோளா சனி பகவான் இருக்கின்றார். கர்மம், தர்மம் மற்றும் லாபம் லாபம் என்றால் 11ஆம் வீட்டை வைத்து நாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இவற்றை சொல்லக்கூடிய சனி பகவான். எனவே ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை பாதை நன்றாகவும் எந்தவித பிரச்சனை இல்லாமலும் மற்றும் ஆரோக்கியமான உடல் அமைப்பு, நல்ல ஆயுள் பலம் மற்றும் அவருக்கு செல்வம் செல்வாக்கு ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் கண்டிப்பாக உருவாக்கி தருவார். அந்த சனி பகவான் அருளை பெற சனிக்கிழமை தோறும் தேவாரத்தில் திருஞான சம்பந்தரால் சொல்லப்பட்ட பச்சை பதியம் என்று சொல்லக்கூடிய சனி திருநள்ளாற்று பதியம் என்று சொல்வார். அந்த போகமார்த்த பொன்மலையால் தன்னோடு பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேல் பரமேற்றி என்று தொடங்கும் அந்த 10 பாடல்களையும் சனிதோறும் விடாமல் பாராயணம் செய்வதுடன் சனி பகவானின் வியாச பகவான் சொன்ன மந்திரமான நீலாஞ்சன சமாபாசம் என்று ஆரம்பிக்கும் அந்த மந்திரமும் ஓம் காகத்வஜாய வித்மகே கக்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற இந்த சனி பகவான் காயத்ரியும் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திர யமாகர்ஷம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம்னுமாமி சனைசரம் என்பது இந்த வியாச பகவானால் சொல்லப்பட்ட சனி பகவான் மந்திரமாக அந்த மந்திரத்தையும் கோணஸ்தக பிங்குலோ பப்புர கிருஷ்ண ரௌத்ராந்தோ யம சௌரி சனேஸ்வர மந்தக பிப்பலாதன சம்சுதக நமஸ்தே கோண சம்ஸ்தாய பிங்களாய நமஸ்தே நமஸ்தே ரௌத்திர தேவாய நமஸ்தே சாந்தகாய மிக முக்கியமான சனி பகவான் மந்திரம். இதனையும் கார்கோட கட்சிய நாகசே தமயன் யாக நல யச ருதுப்பனேச ராஜரேஜே கீர்த்தனம் கலிநாசனம் இந்த மந்திரத்தையும் சனிதோறும் விடாமல் ஒருவர் 11 தினம் பாராயணம் செய்து சனிக்குரிய தானியமான எள்ளினை கீழ் கோயிலில் பிரகாரம் சுற்றி வரும்போது நவக்கிரக சனி பகவானிற்குரிய இடத்தில் எள்ளினை கீழ் பரப்பி அதன் மேல் அகல் வைத்து நல்ல நீதியம் ஏற்ற வேண்டும். எல்லை பொசுங்க விடக்கூடாது என்பது ஒரு ஜோதிடர் சொல்லி முக்கியமான ஒரு கருத்தாக உள்ளது. எனவே எல்லை கீழே பரப்பி அதன் மேல் எள்ளினால் உருவாக்கப்பட்ட எண்ணெய் தான் நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெய் அகலில் ஊற்றி கிழக்கோ அல்லது வடக்கோ பார்த்து தீபம் ஏற்றி சனிக்கிழமை தோறும் இந்த சனி பகவான் மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தால் சனி பகவான் கண்டிப்பாக மிக சிறப்பான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் பெற்று தருவார் என்று சொல்லிக்கொண்டு ராகு மற்றும் கேதிற்கான கோள்களுக்கு கிழமைகள் இல்லை. ஆனால் ராகு பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் சனிக்கிழமையும் கேது பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமையும் மேற்கொள்ள வேண்டும். உத்தர கலாமன என்ற மகாகவி காளிதாசரால் ஏற்றப்பட்ட நூல். அதில் சனிவாத் ராகு குஜவாத் கேது என்று சொல்லியிருக்கிறார். குஜன் என்றால் செவ்வாய். எனவே செவ்வாய்க்கிழமை கேது பகவானையும் சனிக்கிழமை ராகு பகவான் வழிபாடு செய்வது மிக நன்மைகளை பெற்றது. ராகுவிற்குரிய 4 வரி சுலோகமான அர்த்தகாய மகாவீரியம் சந்திராதித்யம் அமிர்தம் சிம்கியா கற்ப சம்புதம் தம் ராகும் பிரணமாம் யகம் என்று இந்த ராகுவோட 4 வரி வியாசபவன் சொல்லிய 4 வரி சுலோகத்தை சனிக்கிழமை என்று ராகுவிற்கும் நிறம் நீல நிறம் வரும். அதே நிறம் சனி பகவானிற்கு வரும். எனவே சனிக்கிழமை ராகு காலத்தில் ராகுவை வழிபடுவது மிக சிறப்பான பலன். 4 என்பது ராகுடைய எண்கணியத்தில் சொல்லப்பட்ட எண். அந்த 4 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து மிக சிறப்பான பலனை தரும். ராகுவோட காயத்ரி ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னு ராகு பிரச்சோதயா என்று அந்த ராகு காயத்ரியும் கேது பகவானிற்கு செவ்வாய்க்கிழமை என்று கேதுவிற்கு எண்கணக்கு சொல்லப்பட்ட எண் 7 நல்லெண்ணெய் தீபம் ஏற்று பிள்ளையாரை வழிபடுவது கேதுவின் தாக்கத்தை கண்டிப்பாக குறைத்து நற்பலனை தரும். ஒரு ஜாதகத்தில் கேது வலித்திருந்தால் அவர் விரக்தி மனப்பான்மை
எதிலும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் தடை தாமதங்களை சந்தித்து வாழ்க்கையில் மிகவும் பரிய நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை கேது பகவான் உருவாக்கி தருவார். ஆனால் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அந்த ஜாதகர் கோடீஸ்வரராக மிக பிரபலமாக இருப்பார். கேது தான் அனைத்திற்கும் மிக முக்கியமாக. கெடுப்பதில் கேது போல் இல்லை, கொடுப்பதில் சனி பகவான் மற்றும் ராகு போல் இல்லை என்று சொல்லுவார்கள் ஜோதிடத்தில். எனவே கேது பகவான் அருளை பெற வேண்டுமால் சித்திரகுப்தன், கேதுவிற்கு அதிதேவதை சித்திரகுப்தன், வலம்புரி விநாயகர், இவரை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்து விநாயகர் அகவல் மற்றும் விநாயகர் கவசம் இவற்றை சொல்வதுடன் கேதுவிற்குரிய 4 வரி சுலோகமான வியாசபவனம் அருளப்பட்ட பலாச புஷ்பசங்காசம் தாரகாக்கிரக மஸ்தகம் ரௌத்திரம் ரௌத்திராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம் யகம். மறுபடியும் சொல்கின்றேன். பலாச புஷ்பசங்காசம் தாரகாக்கிரக மஸ்தகம் ரௌத்திரம் ரௌத்திராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம் யகம். இது 4 வரி கேது சுலோகம். மற்றும் ஓம் தத் புருஷாய் வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத். இது கேதுவோட காயத்ரி. இந்த கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி என்பது மேசராசியில் வரும். மேசம் செவ்வாயிர ராசி என்பதால் தான் செவ்வாய்க்கிழமை கேது வழிபடுவது மிக சிறப்பான பலனை தரும். ராகுவின் நட்சத்திரம் சதயம் என்பது கும்பராசியில் வரும். கும்பம் சனியினுடைய ஆட்சி இல்லம். எனவே தான் சனிக்கிழமை ராகு பகவானை வழிபடுவது மிக சிறப்பான பலனை தரும் என்று சொல்லிக்கொண்டு மந்திரங்கள் பற்றி இன்னும் விரிவான சில அமைப்புகளை வரக்கூடிய எபிசோடுகளை சொல்ல இருக்கின்றேன். வாசகர்களே அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர் செய்து கொள்ளுங்கள். மேலும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்ளும். வாழ்க வளமுடன்.